கொண்டீர்களா? காணுங்கள், இருவரும் தாமதித்ததால் அதன் வேதனை அதிகரித்தது. வனமெங்கும் அலைந்து தெரிந்து புகலிடம் கிடைக்காது நம்மிடம் திரும்பி வந்துள்ளது. கணை தொடுத்துள்ளனர். ஆகையால் அருகில் உள்ள வனம் நீங்கி அச்சம் கொண்டு இங்கு வந்திருக்க வேண்டும். ஆம் தமையனே, என் மனமும் அவ்வாறே எண்ணுகிறது. நான் அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். விரைந்து செயலாற்றுங்கள். அதை பிடித்துக் கொண்டு வாருங்கள். இல்லையெனில் அது உயிர் நீத்துவிடும். கவலை வேண்டாம் சீதா, அதற்கு எத்தீங்கும் நேராது. தமையனே, தாம் அந்நியாருக்கு துணை நில்லுங்கள். நான் பொன்னிறமானை பிடித்து வருகிறேன். லக்ஷ்மணா, அதை அச்சமரச் செய்து விடாதே. அச்சம் கொண்டால் ஓடிவிடும். உத்தரவு அந்நியாரே. சுக்ரீவன் ரிஷிமுக பர்வதத்தில் அடைக்கலம் புகுந்துள்ளார். மதங்க முனிவரின் சாபத்தின் காரணத்தால் அவ்விடம் என்னால் செல்ல இயலாது. ஆனால் என் வீரர்கள் அவ்விடம் செல்லலாம் அல்லவா? செல்லுங்கள், அவன் இருக்கும் இடம் அறிந்து கொள்ளுங்கள். ரிஷிமுக பர்வதத்தில் இருந்து அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள். ஆகட்டும் அரசே. நில்லுங்கள். அவ்விடம் அனைவரும் தீப்பந்தமேந்தி செல்லுங்கள். அவன் தீ ஜுவாலையை கண்டு தப்பிக்க எண்ணுவான். கொழுந்து விட்டு எரியும் நெருப்பால் அவ்வெண்ணம் கொள்ளும் அவன் தஞ்சமடைந்த ரிஷிமுக பர்வதம் விடுத்து வெளிவருவான். அதன் பிறகு அவனை தண்டிப்பது என்னுடைய கடமை. உத்தரவு மகாராஜா. மகாராஜா, மன்னித்தருளுங்கள் மகாராஜா. என்னவரை மன்னித்தருளுங்கள். அவர் தவறிழைக்கவில்லை. அவரை பற்றி தாம் கருதியுள்ளது அனைத்தும் தவறான எண்ணங்களாகும். காலத்தை வீணாக்காதே ரோமா. ஒரு கோழையானவனுக்கு மனைவியாக விளங்க எண்ணுகிறாயா? வரவிருக்கும் காலத்தை பொற்காலமாய் மாற்று. உன் வாழ்வினை ஆனந்தமயமாக்கு. என்னவர் பிராணனுக்கு இன்னல் நேர்ந்தால் என்னுடைய பிராணனையும் நான் நிச்சயம் மாய்த்துக் கொள்வேன். சுக்ரீவன் இழைத்த தவறுக்கான தண்டனையை நீயே அனுபவிக்க வேண்டும். ருமா, அவன் மூடன். அந்த அறிவீன செயலை வாழ்வில் நீயும் மாற்ற எண்ணுகிறாயா? சிந்தித்துப்பா. தமையனுடைய மாவீரம் கண்டு வெகுண்டோடியவன் சுக்ரீவன். நெஞ்சுரம் இன்றி வஞ்சகம் செய்ய துணிந்தவனுக்காக நீ உன்னுடைய அற்புத வாழ்வினை சிதைக்க துணிவது அறிவீனமான செயல் ரோமா. என்னுடைய கணவர் என்று என் வாழ்வு வீணானது. உன் கணவனா? அவனை கணவன் என்று உரைப்பது அறிவீனம் என்று உணர். கணவன் என்பவன் தன் மனைவி விருப்பத்தை நிறைவேற்றி அவளை காக்க தகுந்தவனாவான். சங்கடம் உதித்ததும் சுயநல எண்ணம் கொண்டு கோழை எனும் ரூபம் தரித்து தன் பிராணனை காக்க தப்பிச் செல்பவன் என்றும் பெண்ணுக்கு கணவனாக விளங்க இயலாது. கணவன் என்பவனால் மனைவியை காக்க இயலாவிடில் மனைவியானவள் கணவனை காக்க இயலும் அல்லவா? என்னவருடைய அன்பினை உணராது தாம் தர்ம நெறி தவறுகிறீர்கள். நான் தவறேன். நீ காக்கும் தர்ம நெறி உன் கணவனை காக்காது ரோமா. ஒன்றை சிந்தித்துப் பார். சுக்ரீவனின் பிராணன் காக்க தவறிவிட்டோமே எனும் வேதனையில் வாழ்வனைத்தும் குற்ற உணர்வை உன் ஹிருதயத்தில் சுமந்து வாழத் துணிகின்றான். உன் கணவன் சுக்ரீவன் உயிர் பிழைக்க வேண்டும் எனில் அவனுடைய மனைவியாக விளங்கும் நீ வாலியை ஏற்க வேண்டும். இல்லையெனில் சுக்ரீவனின் சவம் காண ஆயத்தமாக வேண்டும்.
லக்ஷ்மணன் ஏன் இன்னும் வரவில்லை? பதறாதே சீதா, விரைவில் வருவான். லக்ஷ்மணா, அம்மான் எங்கே? எத்திசையில் சென்றதென்று விளங்கவில்லை. நாலா திசைகளிலும் சென்று தேடினேன், எங்கும் தென்படவில்லை. சீதா, அங்க பார். நான் செல்கிறேன் தமையனே. வேண்டாம் லக்ஷ்மணா, நான் செல்கிறேன். அதற்கு சிகிச்சையும் நல்குவேன். சீதா, நீ குடில் விட்டு புறம் செல்வது நன்றன்று. நான் செல்கிறேன் சீதா. இத்தருணத்திற்காகவே காத்திருக்கிறேன் ராமா. என்னுடைய வேண்டுகோளை நீ இன்று ஏற்றாய். இனி உன்னுடைய கணவனுக்கு இந்த வாலியால் எந்த தீங்கும் நேராது. சுக்ரீவா, ஹே கோழே, நீ என்னுடைய ராஜ்யம் பறித்தாய். இன்று நான் உன்னுடைய மனைவியை பறித்தேன். வானர அரசே, தமக்கு என்ன நேர்ந்தது? தாம் ஒரு நங்கை இடத்தில் அவ்வாறு எண்ணம் கொள்வதுமா பாவம்? அதோடு என்னவரான தம்மால் நங்கைக்கு சங்கடம் நேர்வதற்கு நான் அனுமதியேன். தாரா, புறப்படு ரூமா. இக்கணமே நான் உன்னை உனது கணவரிடம் ஒப்படைப்பேன். ரூமா மீது அதிகாரம் கொண்டவன் நான். வானர அரசே, ஒரு அரசரின் சரித்திரம் மதிக்கத்தக்கதாய் விளங்க வேண்டும். அரசனின் பார்வையானது அனைத்து நங்கைகளிடத்திலும் அன்பை வழங்கி போற்றத்தக்கதாய் விளங்க வேண்டும். ஆனால் தாம் தம்முடைய குரோதத்தாலும் தமது பலம் மற்றும் பராக்கிரமத்தாலும் தாம் கொண்டிருந்த புகழினை இழக்கின்றீர்கள். அகந்தை எனும் உணர்வால் தாம் ஒன்றை மறந்து விட்டீர்கள். இந்த ரூமா தம்முடைய அனுஜனின் மனைவியாவாள். ஆனால் நான் எதையும் மறக்கவில்லை. யாருடைய மானத்தை தாம் காக்க வேண்டுமோ அந்த மங்கையின் மானத்தை தாம் பறிப்பதற்கு எண்ணுகிறீர்கள். எதற்காக இவள் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? நிரபராதி என்பதாலா? இச்செயல் தம் அகந்தையின் வெளிப்பாடு என்று விளங்கவில்லையா? இவள் என் மைத்துனருடைய மனைவி. இளைய சகோதரிக்கு இணையான இவளை நான் என்னுடைய புதல்வியாகவே கருதுகிறேன். நான் இவளை காத்து ரட்சிப்பேன். முன்பு நான் தம்மை எண்ணி பெருமை கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது தம்முடைய நடவடிக்கைகள் கண்டு மிகவும் வெட்கம் கொள்கிறேன். தாம் அக்குகையிலிருந்து தப்பி பிழைக்காதிருந்திருக்கலாம் என எண்ணுகிறேன். வா என்னோடு. நானே பஞ்சவடி சென்று தாமதமாவதற்கான காரணம் யாதென்பதை அறிந்து வருவேன். இக்காரியத்தின் தாற்பயம் என்ன? மன்னித்தருளுங்கள் தேவி, இப்பவனம் விட்டு தாம் புறம் செல்லக்கூடாது என்பது ஆணை. ஆணையா? யாருடைய ஆணை? என்னுடைய ஆணை. நீ எங்கு செல்கின்றாய்? எனக்கு நேர்ந்த அவமானத்தின் வருத்தமானது தமையனுக்கு உள்ளதா என்பதை அறியச் செல்கிறேன். சீதை என்பவளுடைய யௌவனத்தில் மயங்கி விட்டாரா என உணரச் செல்கிறேன். சூர்பனகை, நாவடக்கம் வேண்டும் என்பதை உணர்வாயாக. நீ உன் தமையன் மீது சந்தேகம் கொள்கிறாய். ஆனால் உனது சரித்திரம் யாது? இதுவரை நீ அசுர குலத்திற்கு இழைத்தது யாதென்பதை எண்ணிப்பார். விரோதியரான தானவ குலத்தின் வித்யுத் ஜீவனை நீ விவாகம் புரிந்து இழிவை உருவாக்கினாய். பிறகு பஞ்சவடி சென்று மூக்கறுபட்டு குலத்திற்கு அவத்தை தந்தாய். ஜனனம் அளித்தவர் தாமாயினும்
சுதந்திரமாய் வாழ்வதற்கு அதிகாரம் பெற்றவளாவாள் சூர்ப்பனகை. என்னை தடுக்க எவருக்கும் அதிகாரமில்லை. உன்னுடைய வாழ்வு அசுர குலத்தை சார்ந்தது என்பதை உணர்வாயாக. உன் தமையன் ராவணன், நீ அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டவள். ஆணையை மீற முயற்சி மேற்கொண்டால் ஆற்ற வேண்டிய கடமை யாதென்பதை நான் அறிவேன். தமையனே. லக்ஷ்மணா, சீதையின் பாதுகாப்பிற்காக நீ குடில் அருகே நிற்க வேண்டும். நான் அந்த பொன்னிற மானை விரைந்து சென்று பிடித்து வருவேன். இருப்பினும் தமையனே, அப்பொன்னிற மானை தாம் பின்தொடர்வது நன்றன்று என தோன்றுகிறது. அதற்கு காரணம் என்ன? அது மீண்டும் மீண்டும் இங்கு வருகிறது. அம்மானை பின்தொடரும் வேளை அது மறைந்து விடுகிறது. தெளிவாக கூறு லக்ஷ்மணா, உன் மனதின் ஐயம் என்ன? மாய சக்தியுடைய சூழ்ச்சியாகவும் இச்செயல் விளங்கலாம் அல்லவா? லக்ஷ்மணா, அது மாய விலங்கா பொன்னிறமானா அந்த சத்தியம் நான் அறியேன். ஆனால் அது காயமடைந்த உண்மையான விலங்காயின் மனித தர்மத்தின் அடிப்படையில் அதற்கு உதவுவது நம் முதற் கடமையாகும். மாய சக்தியாகவும் விளங்கலாம் எனும் சந்தேகம் கொண்டு உதவிகள் மேற்கொள்ளாதிருந்தால் சிகிச்சை கிட்டாத விலங்கு உயிர் நீத்து மடியும் அல்லவா? அது நற்காரியமாகாது. ஆம் தமையனே. அது மெய்மானாயின் அழைத்து வருவேன், பொய்மானாயின் அழித்து வருவேன். லக்ஷ்மணா, கூறுங்கள் தமையனே. நான் பர்ணசாலை திரும்பும் வரை நீ என் வருகைக்காக காத்திருக்க வேண்டும். பெரும் பிரளயமே தோன்றினாலும், என்னை பின்தொடர சீதை உனக்கு உத்தரவிட்டாலும், எந்த நிலையிலும் நீ சீதையை விட்டு விலகலாகாத லக்ஷ்மணா. இது உனக்கு நான் இடும் ஆணை. உத்தரவு தமையனே. கவலை களையுங்கள். காலன் என்னை நெருங்கினாலும் தாம் வருகை தரும் காலம் வரை என் பிராணன் பறிக்க காத்திருக்க வேண்டுவேன். மகாராஜா, மகாராஜா சுக்ரீவரே, பணிகிறேன் அரசே. தகவல் என்ன ஒற்றனே? என்ன நேர்ந்தது? மகாராஜா, தம் தமையன் வாலியின் சில வீரர்கள் ரிஷிமுக பர்வதம் வருகின்றனர். அவர்களின் வீறு கொண்ட நடை தம்மை தாக்க ஆணை பெற்றதை உணர்த்துகிறது. உன் தமையனின் எண்ணம் யாதென்று புரிந்தது. தன்னால் வர இயலாதென்று தன்னுடைய வீரர்களை அனுப்புகிறார். அவருடைய இச்செயல் நன்றன்று. வாலியின் திட்டம் வெற்றி எனும் இலக்கை அடைய அனுமதியே. வருகின்ற அந்த வீரன் என்னை முதலில் எதிர்கொள்ளட்டும். நில்லுங்கள். பணிகிறேன் மகாராஜா. அரசே, தமது தமையன் வாலி தம்மீது போர் தொடுக்க எம்மை அனுப்பி வைத்தார். நாங்கள் ஒன்றை நன்கு அறிவோம். தம்மிடம் மகாபலம் உள்ளதென்ற அகந்தையால் அவர் தவறான காரியங்களை இழைத்து வருகிறார். சமீப காலமாக அதர்மத்தின் வழியில் செல்ல துவங்கிவிட்டார். வானர அரசர் தர்மநெறி தவறுவதால் கிஷ்கிந்தை வாசிகள் அனைவரும் இன்னல் வயப்பட்டுள்ளனர்.
இனி யாம் தம்முடன் வாழ விரும்புகிறோம். அடைக்கலம் நாடி வந்துள்ளோம் அரசே. இனி வாலி எம்முடைய அரசர் அல்ல, தாமே இனி வானர அரசர். நிலை மாறியது. இனி வாலி இழைக்கும் அநீதியும் அதர்மமும் அவரை நாசத்தின் வழியில் அழைத்துச் செல்லும். ஆனால் அரசே, வேதனை நல்கும் தகவல் ஒன்றும் உள்ளது. தம்முடைய மனைவி சங்கடத்தில் உள்ளார். தாம் விரைவாக சென்று தேவியுடைய பிராணனை காத்தருள வேண்டும். முன்பே உன்னிடம் உரைத்தேன். இக்கணமே நான் கிஷ்கிந்தை புறப்பட்டுச் செல்கிறேன். ரூமாவை அழைத்து வருகிறேன். வேண்டாம் மித்ரா, நீ கவலை கொள்ள தேவையில்லை. தற்சமயம் நீ ரிஷ்யமுக பர்வதம் விட்டு செல்வது நற்காரியமாகாது. வாலியின் குரோதம் உச்சத்தில் உள்ளது. எதையும் செய்வார் அவர். நான் செல்கிறேன் கிஷ்கிந்தை. உன் மனைவியை அவ்விடம் விட்டு நான் அழைத்து வருகிறேன். ரகுநந்தரே, சீதா. ரகுநந்தரே, இதையும் தம்முடன் எடுத்துச் செல்லுங்கள். இதை அம்மானிற்கு உண்ண வழங்கினால் அது தம்மை நாடி வரும். சீதா, நீ எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். நான் பர்ணசாலை திரும்பும் வரை நீ இவ்விடம் விட்டு விலகலாகாது. ரகுநந்தரே, என்ன நேர்ந்தது? தாம் மிகவும் கவலை கொண்டதாக தோன்றுகிறது. இன்னல் ஏதும் விளைந்ததா? இல்லை சீதா, இன்னல் ஏதும் விளையவில்லை. ஆனால் உன்னை விட்டு விலகும் போதெல்லாம் என் மனம் சஞ்சலம் கொள்கிறது. அச்சம் தோன்றுகிறது. அதன் காரணம் யாதென்பதை அறியேன். இனம் புரியாத அந்த அச்சம் தடுமாற வைக்கின்றது. நிரந்தரமாக நான் உன்னை விட்டு விலகுவேனோ எனும் அச்சம். ரகுநந்தரே, அந்த பயத்தை ஹிருதயம் விட்டு விலக்கி வையுங்கள். நிதானம் கொள்ளுங்கள். ரகுநந்தரே, மனதில் சங்கடம் தோன்றினால் தாம் செல்ல வேண்டாம். சீதா, மனதின் சங்கடங்களை கடந்ததாகும் ஆற்ற வேண்டிய தர்மம். அதோடு இன்று காயமடைந்த விலங்கிற்கு சிகிச்சை நல்க வேண்டும் என்றே என் மனம் என்னிடம் எடுத்துரைக்கிறது. கவலை தேவையில்லை. நான் விரைந்து வருவேன். லக்ஷ்மணன் துணை நிற்பான். கவனம் தேவை ரகுநந்தரே.